98, 99, 2000 வரைக்கும் அங்கே இருந்து கடைசி இங்கே வந்த எங்கள் அம்மாவுக்கு சிக்காகிட்டாங்க. வந்தபோது ஆண்டவர் என்னை சந்தித்தார். ஒரு சபையில் போய் ஞானஸ்நானம் எடுத்தோம். பரிசுத்தாவியை கொடுத்திருந்தார். எல்லாம் உண்மை இது தெரிந்தது. இந்த இது வேண்டாம், அவர் அழைத்த ஒரு உண்மை உள்ளவர்களை ஊழியம் செய்யுங்க கொண்டு வந்தார். இன்றைக்கு ஊழியத்தில் வந்து இந்த திருப்பன்ற மலையிலிருந்து சாக எத்தனை பேர் வந்திருக்காங்க. டீ கடையில் போய் இப்போ என்னை சந்திக்க வருவாங்க. கிட்டத்தட்ட 25 பேர் தற்கொலையிலிருந்து எண்ணெய் மூலமாய் அவர்களை சந்திக்க. அதையா அம்மாலாம் ரிட்டையர்டு வாக்கிங் ஸ்டிக்கோட சாக வந்தது. நான் வந்து அங்கே கடையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்னை விட்டு சந்திக்கணும், நைட்டு தங்கி சந்திக்கணும் தம்பி. நான் அப்போ சின்ன வீட்டில் கரண்ட் இல்லாத வீட்டில் ஊழியத்தை ஆரம்பித்து ரொம்ப கஷ்டத்தோடு நடத்திக்கிட்டேன். அப்போ நான் சொன்னேன், கரண்ட்டு கிடையாதுமா, நீங்கள் இருங்க, உங்களுக்கு சாப்பாடெலாம் நான் வீட்டில் வந்து கொண்டு வந்துடுறேன். அப்புறம் பேரன் தேடுவான்னு சொல்லுது. கடைசி பார்த்தீங்கன்னா இருந்த காசு எல்லாம் வெரைட்டி ஒரு ஆட்டோ பிடிச்சி புதூர் கற்பக நகர். நீங்கள் அங்கே பேரன் தேடுவான், நான் போகிறேன்னு அந்த அம்மாவுக்கு மனசு வந்துருச்சு. அப்புறம் தான் ஆட்டோவில் இருந்து ஒரு சின்ன ஜோம் பண்ணுறேன்னு சொல்லுது, உங்களை சந்திக்கலைன்னா நான் மலையில் ஏறி சாகதான் பார்க்கணும். இத்தனைக்கு ரிட்டையர்டு பென்ஷனர் புக்கு எடுத்துட்டாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்த்து பென்ஷன் வாங்குறேன். இது போல் அநேக சாட்சிகள் இருக்குது. தற்கொலை பண்ண வந்த ஒரு சகோதரியை நாங்கள் காப்பாற்றி நாங்களே பிரசவம் பார்த்தோம். என் மனைவியும் எனது தம்பி மனைவியும் பிரசவம் பார்த்து அந்த பையனுக்கு நான் தான் பேர் வைத்து இப்படி அநேக தற்கொலையில் போகிறவங்களை ஏற்கனவே ஒரு தற்கொலைக்கு போன எண்ணெய் எடுத்து ஆண்டவர் ரட்சித்து அபிஷேகித்து அந்த ஜனங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க அவர்கள் சூழ்நிலையில் இருந்து எத்தனையோ சாட்சி நிறைய நேரம் பத்தாது. காரணம் எதற்கு சொல்றேன் என்று சொன்னால், ஆண்டவர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஊழியர்களும் கனத்துக்குரியவர். மேல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். என் வண்டியில எழுதியிருக்கு, தேவபிதா, தேவ குமாரன், தேவ ஆவியானவர் எனக்குள்ளே, ஃபாதர் ஆஃப் காட், சன் ஆஃப் காட், ஸ்பிரிட் ஆஃப் காட் வித்தின் மீன் எழுதியிருக்கேன் முன்னாடி. ஏன்னா 3 பேர் ஆவியில் எனக்குள்ள தங்கி இருப்பதை, அவங்க என்ன வார்த்தைகளை கொடுப்பதை நான் பெற்றிருக்கிறேன். அந்த அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஆண்டவர் பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் எல்லாரையும் கனமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்று சொன்னால், நமக்கு தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் ஒரு சிலதை வாசிப்போம். ஆபகுக் 3:17 வாசிங்க. பழம் உண்டாகாமல் போனாலும், ஒளி மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசித்த ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆபகுக் வந்து ஒரு தீர்க்கதரிசி. ஒண்ணு வாச்சா தெரியும், கர்த்தர் அவனுக்கு தரிசனம் வாங்கிப்போம். அந்த தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்ம ஃபாதர் ஐயா பாடியிருக்கிறார். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். இங்க பாருங்க, ஃபாதர் பெர்க்மேன் ஐயா நமக்கு கொடுத்ததுக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம். எப்படி தெரியுமா, எல்லா ஏரியாவிலையும் பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தி ஆதியாகம புஸ்தகத்துல உள்ள வாக்குத்தத்தங்களை எடுத்து பாடுவார், யாத்ராமில் பாடுவார். இப்ப அப்போஸ்தலர்களை இப்ப ஸ்தேவான் பர்னபா குறித்து பாடியிருக்கிறார். என்ன பாடியிருக்கிறாரு? ஸ்தேவான் செய்தார் அதிசயங்கள், தேவ ஆவியால் நிரம்பினதா. தேவான் செய்தார் அதிசயங்கள், தேவ ஆவியால் நிரம்பியதா. திரளான மக்கள் திரும்பினார்கள், திரளான மக்கள் திரும்பினார்கள், பர்னபாவியால் நிரம்பியதா. வார்த்தையினால் ஆவியினால், வார்த்தையினால் அனுதினமோ நிரம்பிடுவே,
நிறந்து நிறைந்து நிரப்பிடுவே, பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே. ஆவியில நிறைஞ்சு வார்த்தைகளை கொடுக்கிறார். வார்த்தை சும்மா வராது. சில பேர் வசனம்னுவாங்க. வசனம் எங்க இருந்து இருந்துச்சு? ஆவியானவர் வந்தா தான் வசனம். அப்ப ஆவியானவர் இறங்குறத இன்னைக்கு அக்செப்ட் பண்ணாத பல திருச்சபைகள் இருக்கு. அது அந்த காலத்துல முடிஞ்சிருச்சு. எல்லா காலத்திலும் இருக்கு. இனி நமக்கு வரக்கூடிய சந்ததி மேலே ஆவியானவர் இறங்கல. ஹல்லேலூயா. பாவத்துல மனம் திரும்ப பண்ணுவார். அதனாலதான் சொன்னார், உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உன் சந்ததி மேல் என் ஆவியையும் ஊற்றுவேன். உன் சந்ததியோட சந்ததி மேலும் என் ஆவியை ஊற்றி என் வார்த்தைகளை தெரிவிப்பேன் வாக்குகிறார். எசைக்கால எல்லா இடங்களிலும் எல்லா தீர்க்க தரிசனங்களை எல்லாம் தேவ வார்த்தையாய் கொடுத்திருக்கிறார். தேவ வார்த்தை தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் நமக்கு வந்து புரிஞ்சுக்கிறோம். எல்லா வேர்ட் ஆஃப் காட் எப்படி வந்தது? பரிசுத்த ஆவியானவர் வந்து அப்ப ஃபாதர் எல்லா பாட்டையும் பாடுறார். எல்லா புஸ்தகத்தில் உள்ள பாட்டையும் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் உள்ள இந்த காரியத்தை பாடி இருக்கிறார். அப்ப ஆவியானவர் அவர் சொல்றார், நூற்றுக்கணக்கான பாடல்களை ஆவியானவர் எனக்கு கொடுத்தார். ஆவியானவர் அபிஷேகம் உங்கள் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அப்ப ஆவியானவர் வரும்போதுதான் பாடல்கள் வரும். நான் சபை ஆரம்பிச்சதுலேருந்து ஜெபத்தோட ஜெயிக்கிறது தான் நடத்திட்டு. ஏன்னா எல்லா ஏரியாலையும் பாடுறவர், எல்லா வாக்குத்தத்தங்களையும் பாடக்கூடிய கிருபைகளை பெற்றவர். அவர் நம் காலத்துல வாழ்வது மிகுந்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் அவர் பாட்டை தான் கேட்கிறோம். அவர் பாட்டை தான் கேட்கிறோம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டதே கடைசி என்ன தெரியுமா? கடைசி இந்த உலகம் எல்லாம் புரிந்து கொண்டோம். உங்க பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கணும், ஃபாதர் பாட்டை கேட்கணும், தேவ ஆவியில நிரம்பி தேவ வசனத்தை போதிச்சு நம்ம கொடுக்கப்பட்ட காலத்துல குடும்ப கடமைகள் எல்லாம் நிறைவேற்றி நான் உங்க மகிமைக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் அடைஞ்சது போல 18 இடங்கள்ல வீடு மாறி வாடகை வீட்டில் இருந்து கடைசியா என்னை கொண்டு வந்து இங்கே கர்த்தர் நிலைநிறுத்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அத்தி மரம் இல்லை, எது இல்லை, கவலைப்படாது. கர்த்தர் ஒரு காலத்துல கொடுக்குறார். மழை இப்ப பெய்ஞ்சிச்சு. மழை வெள்ளெல்லாம் எது கொடுக்குறாரு தெரியுமா? மனிதனுடைய எண்ணங்களை மாற்ற முதல்ல. மனிதன் பெருமை அடைந்து மேலே போகும்போது நான் ஒருத்தர் இருக்கேன்டா அந்த பூமியில் அப்படின்னு சொல்லி காட்டேன். இப்போ நம்ம வீட்டுக்குள்ள சரியில்லாத நபர்கள் வந்து ஏதாவது ஒன்று செய்து கொடுத்தா கொஞ்சம் பொறுத்து இருப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க, ஏங்க அதை செய்யாதீங்க, விட்டுருங்கன்னு சொல்லுவோம். இந்த பூமி அவருடையது. மனிதன் என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு இருப்பான். நீங்களாட்டு இருக்குடா நான் பரலோகத்தில் இருக்கேன்னு இல்லை. நம்முடைய ஆண்டவர் முதல் மனிதனை படைத்து முதல் மனுஷியை படைத்த காலத்தில் இருந்து மனிதனோடு தொடர்புல இருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதனுக்கு தன்னுடைய வார்த்தைகளை காண்பித்து தன்னுடைய வல்லமையை காண்பித்து வருகிறவர். இன்றைக்கு அற்புத அடையாளங்களை செய்து வசனத்தை உறுதிப்படுத்தி வருகிறவர். இப்படிப்பட்ட ஆண்டவர் எனக்கு போதும் ஆபத்து தீர்க்கதரிசி. அப்ப அத்திமலம் துளிர் விடாமல் போனாலும் முதல் இல்லை, எது இல்லை, பணம் இல்லை, பதற தேவையில்லை. வானத்தை பூமியை படைத்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், எல்லாமே எதிராக இருந்தாலும் எல்லா எதிரான சூழ்நிலையை சாதகமான சூழ்நிலையாக மாற்ற கர்த்தர் உங்களோடு என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 2015 இருந்து போன வருஷம் வரைக்கும் 8 தடவை டைஃபாய்டு. ஒரு தடவை டைஃபாய்டில் உடம்பு நடந்து 8 தடவை டைஃபாய்டு 2023. 2019 வேளம்மாள் ஆஸ்பத்திரியில் கொலோனோஸ்கோபி, ஆசன வாயு வழியாக எண்டோஸ்கோபி வாயில் விடுறது போல ஆசன வாயில் விடுறது தான் கொலோனோஸ்கோபி. அந்த ஆப்ரேஷன் கோவிட் வந்துச்சு. நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற அந்த நேரத்தில் டெல்டா வைரஸ் பாதிப்பு, கோவிட் வந்து ஜிஹெச்ல இருந்தேன். எது வந்தாலும் கர்த்தர் நம்ம பூமியில இருக்கணும்னா அவர் வைத்துட்டா இருக்க வைப்பார். ஹல்லேலூயா. நம்ம மரணத்தை குறித்து சூழ்நிலை குறித்து இப்படி கவலைப்பட வேண்டாம். நம்ம போனால் நம்ம பிள்ளைகளை பார்க்க அவர் இருக்கிறார். ஆபிரகாம் மரித்தார், ஈசாக்கு மரித்தான், யாக்கோபு மரித்தான், மோசே மரித்தான். இவர்களோடு இடைப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார். வாக்கு தத்தங்களை கொடுத்த எல்லாரும் மரித்து போனார்கள். வாக்கு தத்தம் எல்லாம் நமக்கு வேதத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வாக்கு தத்தம் கொடுத்தவர் இன்றைக்கு உயிருள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு இதா பரிசுத்த ஆவியானவர் உயிரோடு இருந்து
நம்மை நம்ம சந்ததியை வழி நடத்த அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார். நானும் அவர்கிட்ட சொன்னேன், கொரோனா வந்து ரொம்ப கஷ்டம், எலும்பெல்லாம் குறைஞ்சிருச்சு. கொரோனா வந்தவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இது வந்து டிசீஸ் கிடையாது, நோய் கிடையாது, இது வாத. பழைய ஏற்பாட்டு காலத்திலே கொள்ளை நோய் கொடுத்தது ஆண்டவர் தான், நியாய தீர்ப்பாக கொடுத்தார். பஞ்சம், துஷ்டம் இருக்கும், கொள்ளை நோய், யுத்தம், இந்த 4 தான் நியாய தீர்ப்பு, தண்டனை மனிதனுக்கு. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் அவருடைய ஜனங்களுக்கே தண்டனையாகி கொடுத்தார். அப்படிப்பட்ட இந்த கொள்ளை நோயை இந்த காலத்தில் கொடுத்தார். 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. அன்னைக்கு டெக்னாலஜி கிடையாது, காலரா சொல்லுவாங்க, பிளேக்குன்னு சொல்லுவாங்க, இப்படி தான் இருந்தது. இந்த கொள்ளை நோய் எலும்பெல்லாம் அப்படியே வாதி போதும், விடைபட்டுருவோம் தான் எல்லாருமே எண்ணம். நீங்கள் இருக்க சொன்னால் இருக்கிறோம், வர சொன்னால் வரோம், அப்படிதான் சொன்னேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை நம்ம இல்லாமல் சில பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம இல்லைன்னா கம்பெனி நடக்காது, நம்ம இல்லைன்னா ஊழியம் நடக்காது, நம்ம இல்லைன்னா குடும்பம் நடக்காது. ஆண்டவர் இருந்தால் எல்லாம் நடக்கும். எல்லாரும் போனாலும் அவரை தேடினா அவர்களுக்கு அவர் உண்மையுள்ளவராக எல்லா காரியத்தையும் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் இங்கே பாருங்க, எவ்வளவு கோடி ஜனங்கள் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். ஆதாம் எல்லா மனிதனுடைய இருதயங்களை உருவாக்கி செயல்களை கவனித்துக் கொண்டு இருக்கிறார். நம்மளை பற்றி எல்லாம் தெரிஞ்சவர்கிட்ட எப்படி இருக்கணும், நம்மளோட A to Z அவருக்கு தெரியும். எப்படி இருக்கணும் அவர்கிட்ட ஜபத்துக்கு வரும்போதே, இப்படி இருக்காண்டவரை என்கிட்ட இருக்கிற போகிற மாற்றி உண்மையா அவர் சொல்றாரு, உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமாக. பாவத்தை மறைச்சு ஒன்றும் பண்ண போறதில்லை. பாவம் என்பது எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. இப்போ பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க குமாரனவே அனுப்ப வேண்டியதாக. இப்போ நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் பாருங்க, பூமியில் பிறந்து 30 வயதில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்கிறார். இப்போ ஊழியம் செய்யும்போது பாருங்களேன், அவர்கிட்ட யோவான் 8:4 வாசிங்க. ஒரு பெண்ணை கூட்டிட்டு வராங்க. இந்த ஸ்திரீ விபச்சாரத்துல கண்டிக்கப்பட்டா. போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டார். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். இங்க பாருங்க, மோசே என்பது தீர்க்கதரிசி. மோசே மூலம் தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இந்த நியாயப்பிரமாணத்துல விபச்சாரத்தை செய்யற ஸ்திரியை கண்டுபிடிச்சா கல்லெறிந்து கொள்ளணும்னு கொடுத்துருக்காங்களே. இப்போ இருந்தா அந்த பெண்ணை பிடிச்சிட்டு வந்துட்டோம், நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு இயேசுகிட்ட கேட்கிறாங்க. இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லெறிய. எல்லா மனிதரும் ஆதாம் ஏவாளுக்குள்ள பிறக்கிற எல்லா சந்ததியும் பாவத்தின் சந்ததி. நம்ம குழந்தைங்க பாருங்க, பிறந்தோடனே போய் சொல்லுங்க ஏன் பொருள்னு எடுத்துக்கணும். ஏன்னா அந்த பாவ வித்து ஓடுது, ரத்தம். குழந்தைக்கு யார் சொல்லி கொடுத்தா போய் சொல்ல? அப்ப இந்த பாவத்தினாலே மனிதர்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட நிலையில இருக்கிற இந்த சூழ்நிலையில இவளை கொல்லணும்னு சொல்லி இந்த நியாயப்பிரமாண ரெக்கார்டு அடிப்படையில் கொல்லணும்னு வர. அப்பா ஆண்டவர் என்ன சொல்றாரு, பாவம் இல்லாத முதலாவது கல்லெறிய கடனும். அவர் மறுபடியும் குனிந்து தரையில எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். எவனு கல்லறிய முடியும்? இன்னைக்கு உலகத்துல எல்லாருக்கும் இந்த நிலையில் தான் நம்ம இருக்கோம். ஹல்லேலூயா. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம பர்ஃபெக்ட். நம்ம எல்லாரும் குறைவுள்ளவர். தேவனுக்கு முன்பாக நீங்கள் நானும் குறைவுள்ளவர்கள். அவருடைய பரிசுத்தத்தில் ஒரு சின்ன பங்கை நம்ம கொடுத்திருக்கு. இப்படிப்பட்ட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நானும் உன்னை 11 வாசிங்க, தான் ரொம்ப முக்கியம். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றான். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஹல்லேலூயா. இனி போ, பாவம் செய்யாதே என்றார். இப்ப பாருங்க இயேசு என்ன சொல்றாருன்னா 8:46 வாசிங்க. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? இயேசு ஒருத்தர் தான் இந்த உலகத்துல பிறந்த மனிதன் இல்லையே பாவம் இல்லாத. இப்ப பாவம் இல்லாத கல்லெறின்னு சொல்லிட்டாரு. இவர் கல்லெறியலாம்ல, மனுஷனா பிறந்துதானே இருக்காரு.
இவருக்கு அந்த குவாலிட்டி இருக்குல்ல. ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா, இயேசு பாவம் இல்லாதவர், அவருக்கு கல்லெறிந்து கொள்ள தகுதி உண்டு, நியாயப்பிரமாணத்தின்படி அவர் செய்யாமல் கிருபை சத்தியம் நிறைந்த அவள் பாவத்தை மன்னித்து இனி பாவம் செய்யாத என்று அவளை அனுப்பிவிட்டார். இப்ப பாருங்களேன், இந்த நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம், கிருபையும் சத்தியம் நிறைந்த ஆண்டவர் அவளை மன்னிக்கிறார். அவருக்கு அந்த பூமியில பாவங்களை மன்னிக்க இயேசுக்கு அதிகாரம் உண்டு. அவர் மன்னித்து அனுப்பிவிட்டார். இந்த இயேசு இன்றைக்கு நம்முடைய பாவங்களை மன்னித்து நீங்கள் நானும் பாவம் செய்யாமல் வாழ நமக்கும் ஆலோசனை. நாம் எல்லாருமே பாவிகளாக இருக்கிறோம். அப்ப கிருபையும் சத்தியமும் வந்துருச்சுன்னா என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? பழைய ஏற்பாடு முடிச்சுட்டாரு, நீ இயேசுதான் அப்படின்னு சில பேர் தவறாக புரிந்து. நான் எப்பவுமே சொல்லுவேன், பிரச்சனை எல்லாருக்குமே இங்கேதான் இருக்கு, இங்கேதான் இருக்கு புரிதல். வேதம் தெளிவா இருக்கு. ஆதியாகமம் 1:1 முதல் வெளிப்படுத்தல் 22 கடைசி வசனம் வரைக்கும் தெளிவா இருக்கு. என்கிட்ட சிலர் வேத வசனம் இப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், ஆதியாகமம் 1:1 முதல் வெளிப்படுத்தல் 22 கடைசி வசனம் வரைக்கும் நம்புறீங்களான்னு. ஏன்னா உபதேச குளறுபடிகள் இருக்கு. இதெல்லாம் 100% நம்புறீங்களான்னு யோசிப்பாங்க. நான் 100 அப்படியே நம்புவேன். எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. இங்க பிரச்சனை இல்லை. இங்க நமக்கு ஆண்டவர் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து காண்பித்து இருக்கிறார். அப்ப இந்த வேதத்துல சொல்லப்பட்ட ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை முடித்து வைத்தாருன்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. நியாயப்பிரமாணத்துல ஒரு பகுதியை முடித்து வைத்தார். பழைய ஏற்பாட்டுல ஆடு மாடுகளை பலி செலுத்தணும், அதை இப்ப செலுத்துறது இல்லை. இயேசு மனிதனா பிறந்து சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்ததுக்கு அப்புறம் பாவ நிவர்த்திக்காக இயேசு ரத்தத்தினால நீங்கள் நானும் மன்னிக்கப்பட்டு வாழ்றோம். இப்ப அந்த ஆடு மாடு பலிகள், லேவியரால் சொல்லப்பட்டது எதுவுமே இப்ப யாரும் கடைபிடிக்கிறது இல்லை. அதே மாதிரி குஷ்டரோகம் வந்தா பிரமாணம் பலி செலுத்தணும். இந்த பழைய ஏற்பாட்டு முறைமையை மாத்திட்டேன், ஒரு பகுதியை மாத்திருக்கு. ஆனால் இன்னொரு இடத்துல இயேசு என்ன சொல்றாரு? நான் நியாய பிரமாணத்தை தீர்க்க தரிசனாக அழிக்க வந்தேன் என்று எண்ணாதீங்கள், நிறைவேற்றவே வந்தேன். ஹல்லேலூயா. இப்ப உங்களுக்கு புரியும்படி சொல்றேன், நிறைவேற்ற எப்படி வந்தாருன்னு. இப்ப ஏசாயா புஸ்தகத்துல ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. கிறிஸ்துவுக்கு பின்பா கிறிஸ்துவின் காலத்துல கிறிஸ்து பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்க? 2025 போறோம். இந்த 2020 இயேசு பிறந்து ஊழியம் செய்த நாட்கள்ல இயேசுடைய வீட்டிலேயே சகோதரனா பிறந்தவர் தான் இந்த யூதா, வேற யாரும் கிடையாது. அதாவது கன்னி மரியாள் கர்ப்பவதியாகி பரிசுத்தாவினாலதான் இயேசு பிறக்கிறார். இயேசு உலகம் வெறும் மனிதனாக பார்க்கிறது. மனிதர்களை கடவுளாக யாரும் வணங்க தேவையில்லை. நம்ம எல்லாருமே பாவிகள், மனிதனை கடவுளா வணங்க தேவையில்லை. நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். சிருஷ்டிகர் ஆண்டவர். சிருஷ்டி உருவாக்க முடியாது. படைக்கப்பட்ட சக்தி. நாம் படைப்பு சக்தியாக மாற முடியாது. ஒரு காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலிக்க நம்ம சுருண்டுருவோம். கொரோனால பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்டை அடைச்சிட்டு மாஸ்கை போட்டுட்டு எல்லாரும் முகமுடி அணிந்தவர்களாக எல்லாத்தையும் எப்படி அலைந்தோம். நம்ம யாருன்னு காண்பிக்கிறாரு. ஒரு கொள்ளை நோய் அனுபவிச்சாதான் மனுஷனுடைய பெருமை எல்லாம் முடிவுக்கு வரும். நானும் இருக்கேன்டா பூமியில் அப்படின்னு அவர் காமித்து ஒவ்வொரு தலைமுறையாய் சில நியாய தீர்ப்பு செய்கிறார். இப்ப என்ன நடந்துச்சுன்னா, ஆண்டவர் இப்ப என்ன காரியம் சொல்லிட்டு இருந்தேன், இந்த யூதா இயேசுடைய இயேசு யாருன்னா, இயேசு மனிதன பிறகு முன்னாடியே அவர் தேவகுமார். அவர் சிருஷ்டித்த எல்லாம் அவர் மூலமாய் சிருஷ்டிக்கும். ஆவியா இருந்த தேவன் நமக்காக மாம்சமாக மனிதனாக, இப்ப மனிதனாக பிறந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மனிதர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்த ஆசீர்வாதங்கள், நியாய தீர்ப்புல சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள், இதை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு வானத்தில் இருந்த தேவகுமாரனாக இயேசு பூமியில மனிதனாக பரிசுத்தாவில பிறந்தார். அதான் இயேசு ஒருவர் தான் பாவம் இல்லாதவர். நம்ம வாட்சோம் எல்லா வித்துமே பாவத்தோட தான் நம்ம பிள்ளைகளை கற்பம் தெரிச்சு பெறுகிறோம். பிறக்கும் போது நம்ம பிள்ளைகள் பாவத்துல தான் பிறகு. தாவீது சொல்றோம் சங்கீதம் 51 என் தாய் பாவத்தில் கற்பம் தெரிவித்தாலும் துர்க்குணத்தில் உருவானேன். எல்லா இந்த உலகத்துல பிறந்த ஆதாம் ஏவாள் சந்ததியில வர எல்லாருமே தான்
ஆனால் இயேசு மட்டும் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் பரிசுத்த ஆவியினால கர்ப்பவதியாக. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோசேப்பு மரியாள், யோசேப்பு வந்து அவருடைய கணவன் நியமிக்கப்பட்டிருக்கும் போது இவர் கர்ப்பமாகிறார். பொதுவாக என்ன சொல்லுவோம், நிச்சயம் முடிஞ்சவர்களே பெண்ணு கர்ப்பமாயிடுச்சுன்னா தவறாதான உலகம் நினைக்கும். ஆனால் அவர் உலகம் நினைக்கவில்லை. பரிசுத்தாவியினால கர்ப்பவதியானதை தேவதூதன் உரைத்த போது அவர் கர்த்தர் என்பே சொல்லப்பட்டது நிறைவேறும் அவர் ஏற்றுக்கொண்டார். இப்போது ஆண்டவரை இந்த உலகத்தில் வெளிப்படுத்துவதற்கு கன்னி மரியாதை தெரிவித்தார். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா, கன்னி மரியாள் வயிற்றில் இயேசு பிறந்த பின்பு உங்களை போல என்ன போல அதே மரியாளும் யோசேப்பும் கணவனும் கூடி பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார். அதில் பிறந்த பிள்ளை தான் இந்த யூதா. யூதா நம்ம வாட்சம்ல புதிய ஏற்பாட்டில் யூதா எழுதுன நிறுவனம். இந்த யூதா வந்து அதுக்கப்புறம் 5 சகோதரர் பிறக்கிறார் யாக்கோபு. இப்போ இவங்க மாம்சத்தில் பிறந்தனால தான் நம்ம என்ன பண்ணுறதில்ல, மரியாதை தெய்வமாய் வணங்குறது. இன்னைக்கு மரியாதை தெய்வமாக வணங்குற கூட்டம் இருக்கு. வெளி உலகத்துக்கு என்ன தெரியும்னா, கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் ஒன்றா சார் ஒன்றா இல்லை, உள்ள நிறைய ஆழம் இருக்கு. மரியாதை கணவன் மரியாளும் நம்ம அப்பா அம்மா நம்ம கூடி வந்தது போல அவங்க அப்பா அம்மா கூடி பிறந்தது. அந்த அம்மாவை போய் கடவுளாக தொழுது கொள்ளுகிற காரியம் பூமியில் நடக்கிறது. அது வேற சப்ஜெக்ட். இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட் மாறி எதுக்கு சொல்ல வரேன்னா, அதுக்கு பின்பாக பிறந்த அந்த 5 சகோதரர் ஒருத்தன் பேர் தான் யூதா. அவன் இயேசு சிலுவையில் மறிச்ச உடனே முன்னாடி அவங்க புரிஞ்சுக்கல. இயேசு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, உங்க அம்மா எல்லாரும் போவாங்க. இந்த உங்க சகோதரர்லாம் வந்திருக்காங்க உங்களை பார்க்கணும்னு. எனக்கு யார் சகோதரர்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான்னு சொல்லிடுவார். எப்பயுமே மரியாதை அம்மான்னு அவர் சொன்னாங்க. ஸ்திரீயே சொல்லுவார், பெண்ணே. ஸ்திரீனா கணவன் கல்யாணமானவங்களுக்கு பேர் தான் ஸ்திரீகள். வாலிப பிள்ளைகள் கல்யாணம் முன்னாடி இருக்கிறது. பெண்கள் வந்து கன்னிகைகள் பேர். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஸ்திரீகள், புருஷன் ஸ்திரீ. அப்புறம் பிள்ளைகளை பெற்றெடுக்கணும். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த யூதாக்கு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தெழுந்த உடனே அவர் நான் இயேசுவை ஏற்றுக்கணும், இயேசுக்கு ஊழியக்காரனா மாறுறாரு. கூட பிறந்த தம்பி யூதா. இப்போ யூதா வாழ்ந்த காலம் இயேசுவோடு வாழ்ந்த காலம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பூமி படைத்து 350 வருஷம் 7ஆம் தலைமுறையில் நம்ம பார்த்தோம்ல ஏனோக்கு, அவன் தீர்க்க தரிசனமாய் உரைத்ததை மோசே பதிவு செய்யவில்லை, வேற எந்த தீர்க்கதரிசி பதிவு செய்யவில்லை. இதை யூதாவை கொண்டு ஆண்டவர் நிறைவேற்றினார். வாசிப்போம், யூதா எழுத நிருபம். எப்படி பாருங்க, ஆண்டவர் எந்த தீர்க்கதரிசனம் யார் மேல இறங்கி பேசணும் மேல உள்ளவர் தீர்மானிக்கிறார். இப்ப பாருங்க, யூதா எழுத நிருபம். கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு பின்பாக பூமி படைச்சு 350 வருஷத்துல பேசின ஒரு தீர்க்க தரிசனம் ரெக்கார்டு இல்ல, பதிவு இல்ல. அந்த பதிவை கொண்டுட்டு வந்து யூதா கொண்டு வராரு. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ 14வது வசனம். ஆமா, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியை நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று முன்னேறிவிட்ட வருகையை குறித்து அப்பயே ஏனோக்கு பேசியிருக்கான். அவன் வாழ்ந்த காலத்துல, அவன் குடும்பத்துல. நோவா அதே மாதிரிதான் பிரசங்கம் பண்ணினான், பதிவுகள் இல்ல. அப்ப பேசின அப்பையும் பூமி படைச்சு 350 வருஷமான இந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிச்சான். அதை வாசிச்சிருவோம். ஆதியாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றான். 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். பாருங்க, குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றுக்கொண்டு இந்த குடும்ப வாழ்க்கையில இருந்தவன் யாரு? ஏனோக்கு. இந்த ஏனோக்கும் ஒரு தீர்க்கதரிசி தான். அதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அவனும் ஒரு தீர்க்கதரிசி. இயேசு வரக்கூடிய இனிமேல் தான் வரப்போறாரு. இயேசு வருகிறாருன்னு அங்கங்க எழுதி போடுறாரு. ஆண்டவர் நிச்சயமா வரப்போறார். ஆமென். முன்னாடி சொன்னதெல்லாம் நடந்துச்சு. இயேசு வந்தார், சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறிச்சு. இப்பயும் மறுபடி வரப்போகிறார் நம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட எழுப்ப. இப்ப
இந்த பதிவை 4000 வருஷத்துக்கு பின்பாக இயேசுவோடைய குடும்பத்தில் பிறந்த அப்போஸ்தலனாகிய யூதா மூலமாக பூமி படைக்கப்பட்டு 380 வருஷத்துக்கு இருந்து பேசின வாழ்ந்த காலத்தில் இருந்த இந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து அவன் உரைத்த தீர்க்க தரிசனத்தை பதிவை ஆவியானவர் தனக்குள்ள வைத்துக்கொண்டு 4000 வருஷம் கழிச்சு இயேசு பூமியில பிறக்க பண்ணி இயேசுவே தீர்க்க தரிசனம் உரைத்து தான் பிறந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த இயேசு கிறிஸ்துவின் காலத்துல இயேசுடைய குடும்பத்துல பிறந்த அப்போஸ்தலனாகிய யூதா இத்தனை நாள் வரைக்கும் நம்மளோட அண்ணன் நினைச்சிட்டு இருந்தோம். அண்ணன் இல்ல, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரேன்னு அண்ணனை வணங்குறான். வணங்கினதுக்கு அப்புறம் வெளிப்பாடு கிடைக்குது. பரிசுத்தாவியானவர் இறங்குறார். அவன் ஒரு அப்போஸ்தலனாக ஊழியம் செய்யறான். இயேசுதான் உலகத்தின் பாவத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். எங்க அண்ணன் நினைக்காது, அவர் அப்படி பண்ணியிருப்பாரு. உண்மைதானே? நான் தம்பின்னு சொல்லி எங்க அண்ணனை நினைக்காதீங்க, எங்க அண்ணன் ஆண்டவருங்க, எங்க அப்பா அம்மா கூடி நாங்க பிறந்த மாதிரி பிறக்கலைங்க அப்படின்னு பண்ணத கிட்டத்தட்ட 6000 வருஷத்துக்கு முன்பாக தற்கொலை பண்ண போன எண்ணெய் எடுத்து அங்க பேசுனதை உங்ககிட்ட பேச வைக்கிறார். ஹல்லேலூயா. நான் யதார்த்தமா பேசுகிற வார்த்தைகள்லாம் சத்தியம் நிறைந்தது. பாருங்களேன், இந்த பதிவுகளை ஆவியானவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த நாட்கள் நடந்த காரியங்களை யூதா எழுதுறாரு. 1000 பரிசுத்தவான் கண்டிக்க வருகிறார். ஆண்டவர் எவ்வளவு இதா நமக்கு வேதத்தை நம்ம கையில் கொடுத்தார். இதை திறக்கிறதே இல்லை. காலையில் சண்டேக்கு மட்டும், சண்டே சர்வீஸ்க்கு மட்டும் திறக்கிறார் கிறிஸ்தவர்கள் நிறையா. அலமாரியில் ஞாயிற்றுக்கிழமை ப்ரேயர் முடிச்சுட்டு வச்சுட்டு வசனம் நிலைத்திருக்கும், வானமகளும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நிதாம் அருளும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நிதாம் அருளும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போதும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் உள்ளம் உதிக்கும், உறுதி அளிக்கும், கள்ளம் கபடமெல்லாம் அகற்றும். உள்ளம் உதிக்கும், உறுதி அளிக்கும், கள்ளம் கபடமெல்லாம் அகற்றும். உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். இனிமேலாவது இந்த செய்தியை கேட்டுட்டு பார்க்குறவங்க கேட்குறவங்க தயவு செய்து வீட்டில் வேதத்தை எடுத்து தினந்தோறும் படி. ஹல்லேலூயா. பதிவுகளை எப்படி காப்பாற்றி வராதுங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நோட்ஸ் எடுத்ததெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சிருக்கேன், பிள்ளைய படிக்க முடியும். நான் சம்பாதிச்சதெல்லாம் அதுதான், புஸ்தகங்கள் இதுதான். எனக்குள்ள கேள்விகள் ஏற்பட்ட போதெல்லாம் ஆவியானவர் சில விளக்கங்களை கொடுத்து என்னைய வழிநடத்தி வந்தார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? வேதத்தை என்ன பண்ணணும்? வாசித்து தியானம் பண்ணணும். ஹல்லேலூயா. இப்ப ஏனோக்கு, ஆபிரகாம், மோசே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் நியாய பிரமாணங்களும் ஜீசஸ் கிரைஸ்ட் ஒருவர் தான் நிறைவேற்ற முடியும். எத்தனை குட்டி கரணம் போட்டாலும்
உலகத்தில் சொல்லுவாங்க மண்ணோடு மண்ணு தான் ஒட்டணும், இருந்தா மண்ணு தான் ஒட்டணும். இயேசு இருந்தால் தான் ஒட்டும். அவரை ஒட்டிக்கோங்க. எல்லா வாக்குத்தத்தமும் பல வருஷமா பல வீடுகளில் இருக்கு, பல சபைகளில் இருக்கு. சில பேர் அங்கலாய்க்கிறாங்க, தவிக்கிறாங்க, குடும்ப சூழ்நிலை மாறல, என் சூழ்நிலை மாற, கவலையே பட வேண்டாம். ஏற்ற காலத்திலே அவர் உயர்த்துகிறார். வாக்குத்தத்தம் போர்டெல்லாம் உங்க வாழ்க்கையில வந்து சம்பவிக்கும். கிறிஸ்து இன்றைக்கு ஜீவனுள்ளவராக இருக்கிறார். உண்மையாய் இருப்பீர்களானால், உண்மையாய் கர்த்தரை தேடுவீர்களானால், அவர் அந்த வாக்குத்தத்தங்களை ஏற்ற காலத்திலே ஒவ்வொரு வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, தேவன் நல்லவர். இயேசு மூலமாக தான் கிருபையின் சத்தியமும் நிறைந்த இயேசு. இயேசு வரலைன்னா நீங்கள் நானும் மீட்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு எத்தனை பேர் மனம் திரும்பி இருக்கோம். உண்மையாய் மனம் திரும்பினவர்களை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மையான தீர்க்கதரிசிகளை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மையான தேவ பிள்ளைகளை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மையாய் நடக்கிற ஒரு கூட்டம் எப்போதும் உண்டு. ஆதியாகம புஸ்தகம், பூமியை படைச்ச ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் தான் தேவனாய் இருந்தார். அவங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தாரு காணிக்கை கொண்டு வரும்படி. அப்போது அவர்கள் காணிக்கை கொண்டு வந்தாங்க. யாரு? காயினும் ஆபேலும். அப்ப இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா சொல்லுங்க? தாய் தகப்பன் தான் சொல்லி கொடுப்போம். அப்பா அம்மா இப்படி இருப்பா, இப்படி இருப்பா, இதான் தெய்வம். அப்ப ஆதாம் ஏவாளுக்கு அப்பா அம்மா யாரு? தேவன் தான், இயேசு தான். சிருஷ்டிப்புல அவரும் பிதா குமாரன் பரிசுத்தாவி சேர்ந்துதானே சிருஷ்டிக்கிறாங்க. அப்ப அவர் தான் தாய் தகப்பன். அவர் தான் சொல்லி கொடுத்தார். இந்த ஆராதனை முறையில் காணிக்கை கொண்டு வர்றது, பலி செலுத்துறது, முறைமைகளை கொடுத்தது அப்பா தான் பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்க முடியும். ஆதாமுக்கு அப்பா யாரு? ஆண்டவர் தான். ஏவாளுக்கு அப்பா அவர் தான். அதுக்கப்புறம் வந்த பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் இவங்க பிள்ளை பிறந்தோடனே இவங்க அப்பா அம்மா ஆகிட்டாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் உண்மையா தேடுங்க, உங்களையும் அப்பா அம்மாவை ஆக்கிடுவார். யாரு? குழந்தைக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறவர்களை அப்பா அம்மாவை ஆக்கிடுவார். தாய் கர்ப்பத்தில் அவர் தானே உருவாக்குறாரு. மலடிய பிள்ளை தாய் சாக்குறவர் அவர் தானே. தாய் கர்ப்பத்தில் உருவாக்குறவர் நம்மளை அவர் தானே. சிருஷ்டிக்கிறது தானே எல்லாத்தையும் படைக்க முடியும். இயேசுவோட ஒட்டி கொள்ளுங்க. இயேசுவோட தான் எல்லாம் கிடைக்கும். அவருக்கு பாத்திரமாய் பிரியமாய் அவரை நேசித்து வாழுவீர்களா? லேசான காரியம். இவ்வளோ பெரிய உலகம். நம்ம வீட்டில் எவ்வளவு அரிசி சமைக்கிறோம்? கொஞ்சம் தான். வயல்களில் விளையுது, ஏக்கர் கணக்காக வச்சிருக்கிறவங்க விளையிறவங்கள பல மூட்டைகள் வரும். நெல் வயல் விளைஞ்சு மார்க்கெட்டில் அவ்வளவு காய்கறிகள் இருக்கு விதவிதமா. நம்ம எடுக்கிறது கொஞ்சம் தானே, 100 கிராம் இப்படி வாங்கி தானே நம்ம சாப்பிட்றோம். இதெல்லாம் கம்மியாக வாங்கிக்கிறீங்க, ஆனால் எல்லாம் வேணும்னு கேட்குறீங்க. போதாது, பத்தாது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவரை தவிர ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுருவாங்க. இதை கொடுங்க ஆண்டவரே, அதை கொடுங்க ஆண்டவரே, அதை கொடுங்க. அவர் சொல்லுவார், என்ன முதல்ல கேட்டையாடா, என் கிருபை உனக்கு போதும். உலக பொருள் கிடைச்சாலும் கிடைக்கல கவலைப்படாத, என்னை பின்பற்றி வேண்டாம். பரலோகத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் நித்திய ஜீவனை கொடுத்து இங்கே தான் ஏற்றத்தாழ்வு உள்ள சமூகத்தில் வாழ்றோம். சிலர்கிட்ட பொருள் பணம் இருக்கிறது, சிலர்கிட்ட பொருள் பற்றாக்குறை இருக்கிறது. இங்கே தான் மனிதன் ஏற்றத்தாழ்வு உள்ள வாழ்க்கை. பரலோகத்தில் எல்லாரையும் ஒரே மாதிரி வைத்திருக்கு. நித்திய ஜீவனை கொடுத்து பரலோகத்தில் அழியாத சரீரத்தை கொடுத்து உங்களை என்னை வைக்க போகுது. அப்படிப்பட்ட ஆண்டவர் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க. இப்போ பாருங்களேன், நான் இன்னும் எளியாவுக்கு வரல, இப்போ யோவானுக்கு வரேன். யோவானு ஒரு தீர்க்கதரிசி. நான் எந்த யோவானை சொல்றேன்? யோவான் ஸ்நானன்னு சொல்லலை, யோவானு. ஏன்? வெளிப்படுத்துகிற விசேஷத்தை தரிசனத்தில் ஆண்டவர் பரலோக தரிசனம் காண்பித்தார். அப்போஸ்தலர்களாக இருக்கிறவர்களே தீர்க்கதரிசிகளாகவும் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்போ யோவானை வாசிப்போம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 1 அதிகாரம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே, அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம். ஆண்டவர் வரக்கூடிய அந்த தரிசனத்தை நம்ம பார்ப்போம்.
18. அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். 1வது வசனத்தை வாசிங்க. 1:1. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை நம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தது. இங்க பாருங்க, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவிக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து சீஷர்களோட ஏறக்குறைய 40 நாட்கள் தரிசனம் ஆயிட்டு சிலுவையில் அறையப்படுறாரு, அடக்கம் பண்ணப்படுறாரு, 3ஆம் நாள் உயிரோட எழும்புறாரு. தன்னோடு இருந்த 12 சீஷர்களுக்கும் அவர் காட்சி கொடுக்கிறார். அதுக்கு முன்னாடி ஏறக்குறைய 500 பேருக்கு தரிசனம் ஆயிடுச்சு. நான் தான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் வாசிங்க, 1ஆம் அதிகாரம். அவர் எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம். இங்க பாருங்க, 3வது வசனம் வாசிங்க. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள். இங்க பாருங்க, இயேசு பிறந்து 30 வயதுல ஞானஸ்நானம் பெற்று 3 வருஷம் ஊழியம் பண்ணி சிலுவையில் அறையப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக, உலகத்தாருடைய பாவங்களுக்காக அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோட எழுந்து உயிர் தெழுந்து யார்கிட்ட தெரியுமா வராரு? அரஞ்சவங்கிட்ட போல, யூதர்கள்ட்ட போல, ரோமர்கள் ஆண்ட அந்த காலத்துல அவங்களுக்கு போய் தன்னை காண்பிக்கல. என்னைய சிலுவையில் அறிஞ்சிங்க நான் உயிரோட வந்து தன்னோடு இருந்த 12 சீஷர்களும் தன்னை ஏற்றுக்கொண்டவர்களோடு கூட போய் தான் அவர் தரிசனமாகிறார். இப்ப பாருங்க 3 வாசிங்க. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமானார். அப்போஸ்தலருக்கு தரிசனமானார். அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளாக இருப்பதற்கு காரணம் அப்போஸ்தலருக்கு அவர் தரிசனமாயிருக்கார். நான் சொன்னேன்ல, தீர்க்கதரிசிக்கான அடையாளம், ஒருவன் உங்களுக்குள்ள தீர்க்கதரிசியாக இருந்தால் அவனுக்கு நான் தரிசனத்தில் என்னை வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுகிறேன். இவர்கள் அப்போஸ்தலர்களுக்கே தன்னை தரிசனமாகிறார். ஏன்னா அவர்களும் தீர்க்கதரிசிகளாக செயல்படட்டும் என்று. அப்பதான் அவங்க நடக்க போற காரியங்களை நமக்கு எழுதி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப அப்போஸ்தலர்கள் ஆகிய யோவானும் ஒரு தீர்க்கதரிசி. ரிட்டனும் நான் போட்டிருப்பேன் தீர்க்கதரிசி. இதை ஒரு முழு ரவுண்டா எடுத்துக்கோங்க. தீர்க்க தரிசனம், நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம், மறுபடியும் நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம் சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த சூழலுக்குள்ள வர்றவன் உள்ள வர்றவன் எல்லாம் கோழி ஆகிட்டே இருக்கும். பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசனங்களும் நியாயப்பிரமாணமும் புதிய ஏற்பாட்டில் உள்ள சுவிசேஷமும் சுவிசேஷத்துக்கு பின்பாக வந்த இந்த விசேஷங்களை படிக்கிற எல்லாருமே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை படிக்கும்போது நீங்க கோழி ஆவீங்க. சில பேர் நியாயப்பிரமாணம் தள்ளி வச்சுட்டு வெறும் புதிய ஏற்பாட்டை தூக்கிட்டு இருக்காங்க. நியாயப்பிரமாணத்தை படிச்சாலும் கற்பனை பரிசுத்தம் உள்ளதுதான், அதுவும் உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்கும். தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் படிச்சீங்கன்னா சில பேர் நடவடிக்கை வாழ்க்கையில் ஆண்டவர் பரிசுத்தமாக்கும். ஏன் இதெல்லாம் நம்மளை பரிசுத்தமாக்க தெரியுமா? இதை எல்லாவற்றையும் மனிதனுக்குள்ளே அருளினவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த காலகட்டத்தில் வெறும் தீர்க்க தரிசனத்தை கொண்டு அன்னைக்கு வாழ்ந்த ஜனங்களை பரிசுத்தமாக்கினார். அதுக்கு பின்பாக அவர் என்ன பண்ணாரு? அதற்கு பின்பாக மோசே எழுப்பி நியாயப்பிரமாணத்தை கொடுத்து நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தினார். ஆபிரகாமுடைய சந்ததியில் தான் இஸ்ரவேலர் அழைக்கப்பட்டார். ஆபிரகாம் முன்னாடி வாழ்ந்தவங்களை தீர்க்க தரிசனம் தான் பரிசுத்தப்படுத்தி. ஆபிரகாம் காலத்துல வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலிக்கு பெரிய கூட்டமானது போது தீர்க்க தரிசனமும் உரைக்கப்பட்டது. தீர்க்க தரிசனம் பாருங்க, ராஜாக்கள் காலத்துல உரைக்கப்பட்டதா? ராஜாக்கள் எந்த காலத்துல வாழ்ந்தாங்க சொல்லுங்க? நியாயப்பிரமாண காலத்திலே வாழ்ந்தாங்கல்ல. எலியா, எலிசாலாம் ராஜாக்கள் காலத்துல தானே வாழ்ந்தாங்க. அப்ப தீர்க்க தரிசனத்தை வச்சுதானே அவங்கள நல்வழிப்படுத்துறாரு. தீர்க்க தரிசனம் ஒரு காலம் ஒளிந்து போகாது. எப்பயுமே தீர்க்க தரிசன ஊழியத்தை ஆண்டவர் ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் வரைக்கும் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்கள பரிசுத்தப்படுத்தணும். நோக்கம் தன்னுடைய வழிகளை தெரிந்து கொள்ளணும். இனி நடக்கக்கூடிய பூமியில் நடக்கக்கூடிய சம்பவங்களை தன்னை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு அறிந்து கொள்ளணும்னு சொல்லி தான் தீர்க்க தரிசனம் கொடுக்கிறார். இந்த சுழற்சி ஒரு நாளும் மாறாது.
நமக்கு பின்னாடி 3 தலைமுறைக்கு அப்புறம் ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கொள்றான். அவன் கையிலையும் இதே பைபிள் தான். அவனையும் பரிசுத்தப்படுத்த அவனும் ஆதியாகம புத்தகத்தை திறந்து தான் ஒன்று தான் வாசிக்கணும். அல்லேலூயா. அடுத்த வர தலைமுறை சந்ததிக்கு இதே பைபிள் தான். எல்லாத்தையும் ஒரே பைபிள் தான். புரிந்து கொள்வதில் பிரச்சனை இருக்கு. ஏன்னா இங்க இருதயம் சுத்தமாகவில்லை. உண்மையுள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் எல்லா வெளிச்சத்தை கொடுப்பார். நீதி உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த சுழற்சியில வரும் பொழுது அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவையில் அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக உயிரோடு இருக்கிற காண்பித்து அன்றையும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம். இல்ல இது போதும். இங்க பாருங்க, ஏறக்குறைய அவர் 500 பேருக்கு தரிசனமானார் இருக்கும். இன்னொரு இடத்துல இவர் எழுதுவார், பவுல் எழுதுவார். இல்ல அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இந்த 500 பேருக்கு தரிசனமாகி இப்ப மேகம் எடுத்துக்கொள்கையில் அவர் எங்க போயிட்டாரு? வானத்துக்கு உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார், பரலோகத்துக்கு போயிட்டார். இப்போது ஆவியாய் இருந்து நமக்குள்ள வந்து வாசம் பண்றார். இப்ப உயிர்த்தெழுந்து ஆவியாய் இருந்த தேவகுமாரன் தான் மாம்சத்துல வந்தார். அதையும் யோவான் பார்த்தாரு. இப்ப தன்னோடு இருந்த இயேசு சிலுவையில் அறையப்பட்டதையும் யோவான் பார்த்தாரு. யோவான் யாரு? 12 சீசர்ல ஒருவர். இந்த யோவான் பார்த்த யோவானு மாம்சத்திலேயே இயேசுவை பார்த்திருக்கிறாரு. வெளிப்படுத்தல் விசேஷத்துல அவர் முகத்தை எப்படி பார்க்கிறாருன்னா, வெண்கல பாதத்திலும் அவர் முகம் சூரியனை போல, கண்கள் அக்கினி ஜுவாலை போல. அதுதான் ரியல் தோற்றம். அல்லேலூயா. அவர் நிலையறிக்கை பொற்கச்சை திரும்பி அவர் தன்னை ஆண்டவராக வெளிப்படுத்த ஒரு மனிதனா பார்த்தவரை பரலோக தரிசனத்தை காண்பித்து இவருக்கு தன்னை காண்பிக்கிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் கொண்டு ஏன் எழுதினார்னா, இந்த யோவான் ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டு அவனுக்கு தான் இந்த பரலோக தரிசனங்களை கொடுத்தார். புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் நகரம் எல்லாம் வெளிப்படுத்தி விசேஷத்துல இவன் மூலமாக ஆண்டவர் நமக்கு காண்பித்தார். அல்லேலூயா. அப்போ புதிய ஏற்பாட்டில அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளாக இருந்து தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டுக்குள்ளதான் புதிய ஏற்பாடு இருந்தது, புதிய ஏற்பாட்டுக்குள்ளதான் பழைய ஏற்பாடு இருக்கு. இப்ப வாசிப்போம். இப்ப இயேசு வந்து பூமியில ஊழியம் செய்யும் போது என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு 12:17 வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இங்க பாருங்க, இயேசு சொல்றார், ஏசாயா தீர்க்கதரிசியால் அப்படி உரைக்கப்பட்டது நிறைவேறி நடந்தது. அவன் உரைத்ததாவது யாரு? ஏசாயா உரைச்சத இங்க நிறைவேறுதுன்னு இயேசு சொல்றார். அதே மாதிரி மத்தேயு 13:14 வாசிங்க. நான் சொன்னேன்ல, நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டு உணராது இருப்பீர்கள், இந்த வசனத்தெல்லாம் இங்க பாருங்க. இயேசு இங்க ஏன் தெரியுமா கோடிக்கிட்டு காட்டுறாரு? இது எல்லாம் நியாயப்பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற்றவே அவர் வந்தார். இதெல்லாம் விளக்கி காட்டுறாரு. அங்க சொல்லப்பட்டதெல்லாம் இங்க இருக்குன்னு. லூக்கா 11:49 வாசிங்க. ஆதலால் தேவ ஞானமானது, நான் தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் அவர்களிடத்தில் அனுப்புவேன், அவர்களில் சிலரை சிலர்களை துன்பப்படுத்துவார்கள். பாருங்க, அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும். தீர்க்கதரிசிகளை பழைய ஏற்பாட்டுல
உண்மையாய் உரைத்த தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டார்கள். அதைத்தான் கீழே சொல்றாரு. எப்ப இருந்து தெரியுமா? ஆபேலின் ரத்தம் முதல். ஆபேலின் ரத்தம் முதல். ஆபேலே ஒரு தீர்க்கதரிசி. ஆமா. பழைய ஏற்பாட்டை உங்களுக்கு கனெக்டிவிட்டி சொல்லிட்டேன். ஆதாம் ஏவாள் காலம் வரைக்கும் தீர்க்கதரிசியா ஏனோக்கு ஒரு தீர்க்கதரிசி. ஆபேல் வந்து யாரு? ஆதாமுடைய இல்ல நீதிமான் என்று வேதம் அவனை சொல்லுகிறார். அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவனே அன்னைக்கு காயின் கொலை செய்தார், ரத்தம் சிந்தப்பட்டது. ஆபேலின் ரத்தம் முதல் யாரெல்லாம் தீர்க்கதரிசனத்தை உரைச்சாங்களோ, பாவத்தை கண்டிச்சு நியாய தீர்ப்பை குறித்து சொன்னாங்களோ அவர்களை கொலை செய்தார்கள். உலக தோற்றம் முதற்கொண்டு சிந்தப்பட்ட சகல தீர்க்கதரிசிகளுடைய இரத்த பலியும் இந்த சந்ததியிடத்தில் கேட்கப்படத்தக்கதாக அப்படி செய்வார்கள் என்று சொல்லுகிறது. நிச்சயமாகவே இந்த சந்ததியிடத்தில் அது கேட்கப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறது. பல தலைமுறை ஆகியும் சிலது யுத்தங்கள் நடந்துகிறது. அன்னைக்கு கொலை செய்தவர்களுடைய இரத்த பலியை ஆண்டவர் பின்னாட்கள் அந்த சந்ததியிட்ட அது கேட்கப்படும் என்று சொல்லுகிறார். லூக்கா 16:16 வாசிங்க. நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். இங்க பாருங்க, என்னை கவனிங்க. வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்ததுன்றது யாரு? யோவான் ஸ்நானகன். சரிங்களா? அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. எப்போ வரைக்கும்? இயேசு வந்ததுக்கு அப்புறம் சுவிசேஷமாய் தேவனுடைய ராஜ்யம் பழைய ஏற்பாட்டிலே இருந்தது. தேவன் அன்றைக்கும் தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனம் உரைத்து நியாயப்பிரமாணம் கொடுத்து நடத்தி வந்தார். புதிய ஏற்பாட்டில் தேவராஜ்யம் எப்படி வருதுன்னா சுவிசேஷமாக அறிவிக்கப்படும், நற்செய்தியாக. இன்றைக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டதுனாலதான் இந்த 4 நிருபங்கள் சொல்றோமே, மத்தேயு, மார்க்கு, யோவான் 4 நற்செய்தி நூல்கள் நற்செய்தியாக சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. கீழே போட்டிருக்கு, யாவரும் பலவந்தமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருகிறவர்கள் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார். யாவரும்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாற்றப்பட்ட யாவரும் இயேசு சொல்லி ஆசீர்வாதங்களுக்குள்ளே பலவந்தமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வருகிறார். இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் கிறிஸ்துவின் ராஜ்யமாய் நமக்குள்ளே வந்திருக்கிறது. இன்னைக்கு எல்லாமே நீங்க எதை கேட்டாலும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுட்ட பிதாட்ட ஆவியானட்ட கேட்டு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணுங்க. காரணம் இயேசுதான் கொடுக்கணும். ₹1 இருந்து சின்ன ஆசீர்வாதத்தில் இருந்து தேவையானவைகளை தர இன்னதென்று தெரிந்து பிதா கொடுக்கிறார். உனக்கு என்ன வேணும், அவனுக்கு என்னது வேணும். குழந்தைக்கு போய் பிரியாணி கொடுத்தீங்கன்னா என்ன? குழந்தைக்கு என்னதான் கொடுக்கணும்? பால். அப்ப குழந்தை பிரியாணி கேட்குது. அது மாதிரிதான் நம்ம ஜபங்கள்லாம் பார்க்கிறார். எல்லார் ஜபத்தையும் கேட்க வேண்டிய பிரகாரமாய் கேட்காம எதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க? பால் உண்ணுகிற குழந்தைக்கு பாலை கொடுப்பது போல ஏற்ற வேளையில கர்த்தர் உங்களை என்னை உயர்த்துவார். ஆமென். நாம் பிதா இன்னதென்று தேவை என்று அறிந்து கொடுக்கிறார். இயேசு என்ன சொன்னாரு? இயேசுக்கு மேல நம்ம வாக்குத்தத்தம் பண்ணக்கூடாது. இயேசு என்ன சொன்னாரு? நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க, அந்தந்த நாளுக்கு பாடு போதும். அந்த நாள் நாளைக்கு இருக்குல்ல, நாளைக்கு என்ன தேதி? 26. 26ஆம் தேதி கவலைப்படணுமா? பர்னபாசுக்கு என்ன கொடுக்கணும்னு புரியுதுங்களா? அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். அந்த நாள் நாளைய குறித்து அதுதான் கவலைப்பட நீங்க கவலைப்படாதீங்க. இயேசுவை ஆராய்ச்சிக்கிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுடைய வாக்கு தத்தங்களுக்குள்ள வாழுகிற பிள்ளைகளாகி நீங்கள் நானும் கவலைப்படக்கூடாது. ஒரு பாடல் பாடுமா? கவலையெல்லாம் மறக்கணுமா? கர்த்தரையே நோக்கணும். கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும்,
நன்றியோடு துதிக்கணும் சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. தீர்க்கதரிசிகளுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்து பின்னாட்களில் நடப்பதை வெளிப்படுத்துவது போல் மோசைக்கு பூமி சிருஷ்டித்து 3000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மோசைக்கு முன்னாட்களில் நடந்ததை வெளிப்படுத்தி சிருஷ்டிப்பின் வரலாறு 3000 ஆண்டுகளாக வாழ்ந்த பரிசுத்தவான்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு மற்றும் நோவா, ஏனோக்கு வாழ்க்கையில் நடந்ததை ஆண்டவர் மோசைக்கும் யூதாவுக்கும் வெளிப்படுத்தினார். கிறிஸ்துவுக்கு பின்பு வாழ்ந்த யூதாவுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஏனோக்குக்கு தேவன், அதாவது கிறிஸ்துவுக்கு முன் வாழ்ந்த ஆதாமின் 7 தலைமுறையான ஏனோக்குக்கு இயேசுவின் வருகையை தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தினார். இப்போதும் இயேசு என்ற தீர்க்கதரிசி சாலமோனிலும் பெரியவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இயேசு நமக்குள்ளே ஒவ்வொருவருக்கும் இருந்து தீர்க்கதரிசியாக பேசுகிறார். ஆமென். சுவிசேஷமாக இப்போது அவர் மூலமாய் நமக்கு அறிவிக்கப்படுகிறது. கிருபையின் சத்தியம் நிறைந்தவர் தான் உங்களோட என்னுடைய பார்க்கணும். இப்ப எலியா, மோசே, நான் உங்களுக்கு சொல்றேன், என்னை கவனமா கேளுங்க. எலியா, மோசே மறுரூப காட்சியில வராங்களா? இயேசு ஊழியம் செய்யணும். ஏன் வராங்கன்னா, மோசே ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிட்ட தான் நியாய பிரமாணத்தை கொடுத்தாரு. கொடுத்தாரா? இப்ப தீர்க்கதரிசியிலேயே எலியா ஒரு பேர் பெற்றவன். எப்படி? எலிசா எப்படி தெரியுமா இறந்தா? வியாதிப்பட்டு. ஆனா எலிசா ரெட்டிப்பான வரத்தை கேட்டு பல அற்புதம் பண்ணான். ஆனா கடைசியில எலிசா வியாதிப்பட்டு மரணம் அடைந்தான்னு எழுதியிருக்கோம். ஆனா எலியா சுழல் காற்றிலே அக்கினி ரதத்திலே அவனை எழுப்பி. அப்ப இந்த மோசே எலியாவும் இயேசுவ மறுரூப காட்சியில வந்து என்ன பேசுறாங்கன்னா, சிலுவை மரணத்தை குறித்து பேசிட்டு என்ன சொல்றாங்க, இனி நீங்க தான் நிறைவேற்ற போறீங்க நியாய பிரமாணத்தையும். தீர்க்கதரிசியின் சார்பாக எலியாவும் 2 பேரும் கொண்டுட்டு வந்து இயேசுட்ட மறுரூப காட்சியில் அவர் மகிமை அடைந்து மறுரூபமாகிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இயேசு மட்டும்தான் அங்க காணப்படுகிறார். மோசையும் எலியாவும் அடைந்து போனார். மோசையை அடக்கம் பண்ணது தேவனே அடக்கம் பண்ணார். அவனுடைய கல்லறை இன்னைக்கு வரைக்கும் தெரியாதுன்னு எழுதி. எலியா சுழல் காற்றுல போனான். இந்த உடலோட பரலோகத்துல இருக்க முடியாது, பரதீஸ்ல இருக்க முடியாது. ஏன்னா விண்வெளிக்கு போயிட்டு இன்றைக்கு இந்த சீதா வில்லியம் சொல்றவங்களாம் மாட்டிட்டு, ஏன்னா பூமி தான் மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். மனிதன் கண்டுபிடிக்க போறேன்ட்டு மேல போறான். மேல போன ஒரு காற்று கிடையாது. பூமியில தான் அவனுக்கு வேண்டிய தானியங்கள், ஆகாரம் கிடைக்கும். அங்க வாழக்கூடிய தன்மைக்கான உடல் இல்லை. இப்போ ஒருவேளை எலியா இங்கிருந்து இந்த ஸ்டேஜை கடக்கும் போது, இது என்னோட அபிப்பிராயம், கடக்கும் போது ஒருவேளை இந்த மாம்ச உடல் இல்லாம அவன் உள்ள எப்ப மரிச்ச உடனே போற மாதிரி போயிருக்கலாம். அவன் மகிமையில காணப்படும். இந்த உடலோட அங்க இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த உடலுக்கான தேவைகள் இங்கதான். மாம்சம் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது. அங்க ஆவிக்குரிய சரீரத்துல போய் அங்க இருக்கிறத சாப்பிடும்படி ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க, இதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு சரீரத்தை உண்டு பண்ணி கூட்டு போறாரு. ஏன்னா சொன்னார்ல, ஜீவ விருட்சத்தின் கனியை நான் புசிக்க கொடுப்பேன்னு. அப்ப அங்க தராரு. அதுக்கேற்ற சரீரம் வேணும். ஹல்லேலூயா. இந்த சரீரம் கண்டிப்பாக இந்த உணவு சாப்பிட்டு நம்ம இப்ப இந்த முறையில தான் இருக்க முடியும். அவன் ஏனோக்கும் எலியாவும் மோசையும் தீர்க்க தரிசனம் வந்து நிறைவேற்றுவதை இயேசுட்ட சிலுவை மரணத்தை குறித்து பேசி பின்பாக போகிறார்கள். இது என்னன்னா,
இன்றைக்கு அந்த பரிசுத்தவங்க மோசே, எலியா எல்லாம் இருக்கலாம். ஆனா பூமியில அவங்க கிரியை செய்ய முடியாது. இயேசு தான் கிரியை செய்யணும். ஹல்லேலூயா. இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, தேவ தூதர்கள் இருக்காங்கல்ல, அதாவது இங்க இருக்க தேவன், தேவகுமாரன், தேவ ஆவியானவர், அதுக்கப்புறம் தேவ தூதர்களை படைத்தார். இந்த தேவ தூதர்கள் பரலோகத்தில் இருக்காங்க. இந்த தேவ தூதர்கள் தரிசனமாகிறாங்க. கொர்நேலியுக்கு வந்தாங்கல்ல, கொர்நேலியுக்கு தேவதூதன் தரிசனமானார். அப்புறமேலுக்கு அவன் ரட்சிப்புக்குள்ள பேதுரு நடத்துறாரு. பேதுருக்கும் ஆண்டவர் கனவுல சொப்பனம் தரிசனமாகிறார். இப்ப பேதுரு ரட்சிப்புக்குள்ள கொர்நேலிய ரட்சிப்புக்குள்ள நடத்த தேவதூதனையே ஆண்டவர் அனுப்புறார். தேவன் சிலருக்கு தேவதூதன் அனுப்புவார், சிலருக்கு வார்த்தை போதும் அனுப்புவார். நீங்க தேவதூதன் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ண வேண்டாம். கொர்நேலியுக்கு தேவதூதன் அனுப்பிச்சிட்டீங்களே, எனக்கும் தேவதூதன் அனுப்புங்கன்னு கேட்காதீங்க. இயேசுவை பார்த்ததுக்கே செத்தவனை போல விழுந்துட்டாங்க. இங்க உள்ள ஆண்டவர் வார்த்தை, அவர் யாருக்கு தரிசனமான அவர் விருப்பப்பட்டவர். இப்ப தேவதூதர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? தேவனுடைய பணிவிடை ஆவிகள் சொல்ற வேலையை மட்டும் தான் செய்வாங்க. எப்ப மனிதன் பார்க்கிற மாதிரி தரிசனம் பண்ணணும் அப்பதான் ஆவான். மற்ற நேரம் அவங்க மறைஞ்சுதான் இருப்பாங்க. தேவன் விரும்பினாதான் தேவதூதனே நமக்கு தரிசனமாக முடியும். தேவன் விரும்பினாதான் தேவனே நமக்கு தரிசனமாக முடியும். சிலருக்கு தரிசனமாகிறார் இந்த காலத்திலையும், அவங்கள ரட்சிக்க. சிலருக்கு சாட்சிகள் நாம் கேள்விப்பட்டிருக்கோம், சிலருக்கு நடந்திருக்கு, அது அவர்களுக்கு. ஆனால் நமக்கு, நாம் தோமாவை போல நம்ம இருக்கக்கூடாது. தோமா என்ன சொன்னா? உயிர் தெழுந்த இயேசுவை பார்த்து, அவரை பார்த்தான்னு சொன்னதை நம்பல மற்றவங்க. அவன் என்ன சொன்னான்? உயிர் தெழுந்த இயேசுடைய விரல்ல ஒரு விழா வீட்டில குத்துனாங்க, காயத்துல என் விரலை போட்டு பார்த்தாலே நம்ப மாட்டேன்னா ஆண்டவர் அவனுக்காக 8 நாளைக்கு முன்னாடி மறுபடியும் வந்தார். அப்ப தரிசனமாய் என்ன சொல்றாருன்னா, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. நீ என்ன பண்ண, என்னை தொட்டு விழால போடுன்றாரு. அப்ப ஆண்டவரே அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தோமாவை நீ கண்டு என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த காணாமல் விசுவாசிக்கிற கூட்டத்தில் உங்களை என்னை வைத்து. ஹல்லேலூயா. நீங்க காணாமல் விசுவாசிக்கிற கூட்டத்துல உங்களை என்னையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நீங்கள் நானும் காணாத, ஆண்டவரை காணாமல் விசுவாசிக்கிற கூட்டத்துக்குள்ளே நம்மளை வைத்திருக்கிறார். அப்ப நாம் விசேஷமானவர்களாக இருக்கிறோம். இயேசு நம்முடைய ஆவியிலே தங்கி இருக்கிறார். காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார்கள். நம்ம ஆண்டவரை பார்க்கல, ஃபாதரே ஐயாவே பார்க்கல சொல்லிட்டார். நான் இது வரைக்கும் அவரை பார்க்கல. ஏன்னா நம்மளால நிறைய பேர் பார்க்கணும்னு துடிக்கிறாங்க. ஆனால் அவர் மேல ஆவியானவர் இருந்து கூட பாடல்கள் அதாவது அவருக்கு அவர் வெளிப்படுத்தினா சொல்லிடுவார். இப்ப நானும் பார்க்கல இயேசுவை, ஆனா இயேசு எனக்குள்ள தங்கி இருக்கு. ஹல்லேலூயா. ஆவியில பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள தங்கி இருக்கிறார். பிதாவின் ஆவியானவர் எனக்குள்ள தங்கி, நான் 100% அதை அனுபவிக்கிறேன். காணாமல் விசுவாசிக்கிற கூட்டத்துல கர்த்தர் உங்களை வெளிப்படுத்தார். அவர் வெளிப்படுத்திட்டாருன்னா, தரிசனம் ஆகிட்டாருன்னா அவங்க பார்ப்பாங்க. அப்படி முக்கியமா தரிசனம் ஆகிதான் இவனுக்கு புரிய வைக்கணும்னா சில பேர் தரிசனம் ஆகிட்டார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, தாவீது அப்போஸ்தலர் 2:30 அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில் என்று முன்னறிந்து உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார்.
தாவீது ஒரு தீர்க்கதரிசி என்று பேதுரு சொல்கிறார். தாவீது யாரு நமக்கு? ராஜாவா தெரியும். அவன் ஒரு ராஜா, ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவனை ராஜாவாய் கர்த்தர் மாற்றினார். இந்த தாவீது தீர்க்கதரிசி என்று யார் சொல்றார்? பேதுரு சொல்லுகிறார். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல வசனங்களை கோடிட்டு காமிப்பது பேதுரு பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு, ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பவுல் பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு. இதெல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதப்பட்டிருக்கு. இதுல தாவீது ஒரு தீர்க்கதரிசின்னு பேதுரு சொல்றாரு. தாவீது ஒரு தீர்க்கதரிசி. ஏன்னா அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து, இப்ப பாருங்க, அந்த தீர்க்கதரிசி தான் சங்கீத பாட்டு நம்ம ஆபகுக்கு பார்த்தோம். கடைசியில் அது பாடின சங்கீதம். தீர்க்கதரிசி மூலமாக சங்கீதத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு ஏகப்பட்ட சங்கீதங்களை எழுத தீர்க்கதரிசியாக தாவீதை ஆண்டவர் பயன்படுத்தினார். சங்கீதம் 22ல இயேசுடைய பாடுகளை குறித்து தீர்க்கதரிசனம். சங்கீதம் 69ல எல்லாவற்றிலும் அவன் பாடின எல்லாமே தீர்க்க தரிசனமாக பல ஆண்டுகளுக்கு முன்பாக உரைத்தத இயேசு பூமியில மனிதனாக பிறந்து இயேசுடைய வாழ்க்கையில் எல்லாம் சம்பவித்தது. இயேசுடைய வருகை, பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய சிலுவை மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இன்றைக்கு அவர் உயிருள்ளவராக மறுபடி வரப்போகிற எல்லாமே இருக்கு. நான் ஒரே ஒரு காரியம் சொல்றேன், இயேசுடைய மாம்சம் மட்டும்தான் அழிவு இல்லாமல் பரலோகத்தில். ஏன்னா அவர் ஆவியாகவும் இருக்கிறார். அவர் உயிர்த்தெழும் போது அவருடைய சரீரம் பாருங்க, கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். இயேசு உயிர்த்தெழும் போது அதே சரீரத்தில் உயிர்த்தெழுந்தார் போனது. அதற்கு பின்பாக அதே சரீரத்தில் போயிட்டார். இன்னைக்கு எல்லா ஆதாம் ஏவாளோட எல்லா மனிதர்களும் ஒன்று உடல் மண்ணுக்குள்ள வைக்கப்படுகிறது, புதைக்கப்படுகிறது, அல்லது அடக்கம் பண்ணப்படுகிறது, அல்லது எரித்து தண்ணீரில் கலக்கப்படுகிறது மனிதனுடைய உடல். ஆனால் இயேசு தான் இந்த மனிதனாய் பிறந்த உடல். ஏன்னா அவர் தேவகுமாரன். இந்த உடலை நமக்காக எடுத்த இந்த உடலில் ஆவியாய் உயிர்த்தெழுந்து இதே உடலோடு சென்ற ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவர். அதான் வெளிப்படுத்த விசேஷத்துல ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அணிந்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை இப்பயும் அணிந்திருக்கிறார். எதற்கு? நீங்கள் நானும் பாவம் செய்யும் போது இயேசுவே என் பாவத்தை கழுவும் என்று கேட்கும் போது அவர் சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். ஏன்? உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக அவர் அடையாளமாக அந்த வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறார். ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் எதுக்குன்னா, என்கிட்ட பாவத்தை அறிக்கையிடு, நான் உன்னுடைய எல்லா பாவத்தையும் நீக்கி அநியாயத்தை நீக்கி உன்னை சுத்திகரிப்பேன். உனக்காக சிலுவையில் நான் தான் ரத்தம் சிந்தினேன், நீ என்னிடத்துல பாவங்களை அறிக்கணும். ஒரு அடையாளத்திற்காக ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அவர் அணிந்திருக்கிறார். இங்கிட்டு அக்னி துவாலை போன்ற கண்கள்ல தரிசனத்தை யோவான் பார்க்கிறார், இடையில இந்த தரிசனத்தை பார்க்கிறார். சீயோன் மலை, பரலோகம் எல்லாத்தையும் யோவான் தீர்க்கதரிசியாகி அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு காண்பிக்கிறார். இப்ப தாவீது ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அவர் மூலமாக சங்கீதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப சங்கீதத்தில் உள்ள வாக்கு தத்தங்களை எல்லாம் நம்ம நிறைய பார்க்கிறோம், வாசிக்கிறோம், கேட்கிறோம். தாவீது கஷ்டப்பட்டு ஆண்டவர் உத்தம உண்மையாக பின்பற்றினார். அவனுக்கு நிறைய பாடுகள், கஷ்டங்கள் வந்தது. ஆனாலும் தேவனிடத்துல அவன் ஒருபோதும் தேவனை விட்டு பின்வாங்காமல் பின்பற்றி இருந்தான். அதனால ஆண்டவர் சொன்னார், தாவீதின் வம்சத்தில் அவர் பிறந்தார். அப்படிப்பட்ட இந்த தாவீது தீர்க்க தரிசியா இருந்தபடினாலதான், தீர்க்க தரிசன அபிஷேகம் அவன் மேல இருந்தபடினாலதான் அவன் சங்கீதங்களை எழுத முடிந்தது. எதற்கு தீர்க்க தரிசனம் முக்கியம் என்று சொல்லுகிறேன்? தீர்க்க தரிசிகள் ஊழியம் முக்கியம் என்று சொல்லுகிறேன். ராஜாவா இருந்தவனையும் தீர்க்க தரிசியாக கர்த்தர் பயன்படுத்தினார். அதன் மூலமாக சங்கீதம் வந்து, ஆனால் அந்த சங்கீதத்தை தினந்தோறும் வாசிக்கும். எத்தனை சங்கீதம் இருக்கு? 150. 150 சங்கீதத்துல எத்தனை சங்கீதம் தரும்னா சிக்கல். இந்த மொத்தமா 150 எத்தனை தெரியும்னா சிக்கல், இன்க்ளூடிங் மீ. சங்கீதங்களும் கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் கோடிட்டு காட்டுறார், தீர்க்கதரிசிகள் உரைத்தபடி
மோசையின் நியாயப்பிரமாணத்தில், தீர்க்கதரிசன புஸ்தகத்தில், சங்கீதத்தில் சொல்லப்பட்டவையெல்லாம் நிறைவேறுவதற்கு தான் நான் வந்தேன். இயேசு சொல்றார். அல்லேலூயா. எல்லா வாக்கு தத்தங்களும் ஒரு காலத்தில் நிச்சயமாய் உங்களுக்கு நடக்கும். அவர் நிறைவேற்றுவதை அல்லேலூயா. யோபு சொல்றார், எனக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றி முடிப்பார். உங்களுக்கு என்னன்னு தேவன் மேல எழுதியிருக்கிறாரோ கண்டிப்பா கிடைக்கும். இயேசுவை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்கள், ஒட்டி கொள்ளுங்கள். இயேசுவோட தான் எல்லா வாக்கு தத்தமும் வந்து சேரும். இயேசு இல்லாம எதையும் பெற முடியாது. இப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நமக்கு இதை கொடுத்திருக்கிறார். இன்னொன்று பாருங்களேன், இயேசு எவ்வளவு விசேஷித்தவரும் பாருங்க. அந்த காலத்துல, பழைய ஏற்பாட்டின் காலத்துல பலி செலுத்துவதற்கு ஆசாரியனை உண்டு பண்ணார். பாருங்களேன், அன்னை தீர்க்கதரிசி, தம்பியோ அண்ணன், தம்பி தீர்க்கதரிசி, அண்ணன் ஆசாரியன். யாரு? ஆரோனும் மோசையும். அன்னை தீர்க்கதரிசி, பிரதான ஆசாரியன், 2 பேர். ஆரோன் வந்து பிரதான ஆசாரியன், ஆரோனை போல அழைக்கப்பட்டாங்க. அப்ப ஆரோன் ஆசாரியன் பரிசுத்த வஸ்திரத்தை உடைஞ்சிருக்கணும், கர்த்தருக்கு பரிசுத்தம்னு பட்டயம் போட்டிருக்கணும். அவன் தான் உள்ள போயிட்டு வரணும், பிரதான ஆசாரியன். இந்த பிரதான ஆசாரியனாக புதிய ஏற்பாட்டின் காலத்துல இதுல சொல்லப்பட்ட இயேசு இருக்கிறார். எபிரேயர்ல அவர் பிரதான ஆசாரியன், மகா பிரதான ஆசாரியன்.